பார்வதியை ஏன் நீ எப்போ பார்த்தாலும் வில்லி மாதிரியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்க? அவள் வில்லியெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா இல்லையா திவாகர்? மரமட்டைக்கு ஏறிச்சா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள் வந்து தெறிக்க விட்டுருக்காப்புல இந்த கேள்வியை கேட்டு. ஸோ இதை வந்து கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் வந்து இருக்கு. டேய் என்னடா இத்தனை நாட்கள் இல்லாமல் இப்போ மட்டும் உங்களுக்கு பாசம் பொங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் லாஸ்ட் வீக் வரைக்கும் குறிப்பாக வந்து வினோத் அவர்கள் வந்து இந்த பொட்டியை எடுத்துகிட்டு போகாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் வந்து பண்ணும்போது கூட வினுக்குட்டிக்கு எதிராக நம்ம இதை வந்து பேசியே தீரணும், இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த அரோரா திடீர்னு இந்த வாரத்தில் வந்து பரவாயில்ல விடுங்க, வினுக்குட்டி தானே எடுத்துகிட்டு போனார், வினுக்குட்டி எடுத்துகிட்டு போகிறதால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, வினுக்குட்டி 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 அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சபரநாதன் பரவாயில்ல, பார்வதி ஒன்றும் தப்பானவளடா, அவள் வந்து வில்லி கிடையாதுடா, ஏன்டா நீ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து எனக்கு காமு அப்படின்னாவே எனக்கு கமருதீன் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி விக்ரம் பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ என்னையா நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஆக்சுவலாக இந்த ரெட் கார்டெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றிலாம் வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டுருவாங்க பேசிக்காக. ஆனால் இந்த சீசனில் அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டாலையும் இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா மதிக்கலை போல். என்ன பண்ணுறது? ஓகேவா, சரி. ஏன் சபரி அவர்கள் வந்து அப்படி சொன்னார், ஏன் திவாகர் அவர்கள் வந்து திட்டினாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசு வந்து பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் செம போர், ஒன்றுமே இல்லை கண்டென்ட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு. ஒன்றுமே இல்லை மக்களே. அட்லீஸ்ட் காலையில் உட்கார வச்சு ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வாங்க, வந்துக்கிறீங்க சும்மா என்னத்துக்கிறீங்க, வாங்க மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து வச்சுருந்துருக்கலாம். இல்லை ஏதோ சம்திங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரம் முழுக்க வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க, லைவ் பார்ப்பாங்கன்றது தெரியும் அவங்களுக்கு. எதுவுமே இல்லாமல் வந்து இருக்கிறது ரொம்ப வெறிச்சோடி போய் வந்து இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஓகேவா, ஸோ இதுக்கிடையில் தான் நம்மளுடைய சபரநாதனுக்கும் திவாகர் அவர்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு வாக்குவாதம் வந்து வருது. அப்போ திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரநாதனை பார்த்து வந்து திட்டிகிட்டு இருக்காருன்னா மிரட்டிகிட்டு இருக்காப்புல. ஏய் பார்வதி அன்னைக்கு உன்னை வந்து இப்படி சொன்னால, அப்போ நீ மிரண்டுட்டு தானே, ஆமாம் தானே, பயந்துட்டு தானே நீ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காப்புல. சிரிச்சுக்கிட்டே இருக்கார், திரும்ப அதையே சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கும்போது அப்போ சபரிநாதன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏய் திவாகர், நானா ஏன் நீ பார்வதி வில்லி மாதிரி இருந்து ஆக்கிட்டு இருக்க, ஏன் வில்லி மாதிரி ஆக்குற, இதை சொல்லி அவன் அப்படி சொல்லல்றா, அமைதியாக இருறா, நீ வேறு சும்மா வந்து அது வாயை வச்சுக்கிட்டு இல்லாமல் ஏதோ ஒன்று வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சபரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா திவாகர் கன்வே பண்ணது, டேய் அன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் அப்படி நடந்துச்சு, அப்போ இந்த பார்வதி வந்து அப்படி சொன்னால் அப்போ வந்து நீ பயந்துட்டு தானே அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டாப்புல. பட் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டேய் கம்முன்னு அவளை ஏன்டா நீ வில்லி மாதிரி ஆக்குற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. இந்த வில்லித்தனத்தை வந்து ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்துக்கும் போல். நான் இப்போ சொல்லி என்ன ப்ரோஜன், ரெட் கார்டில் வேறு வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க, என்ன பண்ணுறது. ஆனாலும் ஒரு சாஃப்ட் கார்னர் சபரநாதனுக்கு பார்வதி மேலே இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேருக்குள்ளே தான் லவ் ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. பட் அங்கே எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி தடம் புரண்டு வேறு மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே மக்கள், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.